Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohols, Phenols and Etherல புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 11.21 நேம் த ரீஏஜென்ட் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ ரீஏஜென்ட்ஸோடைய நேம் நம்ம இங்கே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஒரு பிரைமரி ஆல்கஹாலை வந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றணும்னா ஆக்சுவலாக பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா அது ஆல்டிகைடாக மாறும். அதுக்கப்புறம் ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மாறாது, கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். ரைட். அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஏஜெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா KMnO4 இன் ஆல் த மீடியம் நியூட்ரல் அசிடிக் அண்ட் பேசிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசிடிஃபைடு K2Cr2O7 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங்கு. டைரெக்டாக நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடை கொடுக்கும். அடுத்து பாருங்கள், ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் டு ஆல்டிகைட். ஸோ அப்போ பிரைமரி ஆல்கஹால்லேருந்து ஆல்டிகைட் அண்ட் ஆல்டிகைட்லேருந்து நமக்கு என்ன மாறும், கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். ஸோ சீக்வன்ஸ் நம்ம எழுதணும்னா பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆல்டிகைடாக மாறும். அண்ட் இந்த ஆல்டிகைட் அடுத்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். ரைட்டா. ஸோ அதுதான் ஸ்ட்ரைட்டாக நம்ம மாற்றுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங் ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ரைட். அண்ட் இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல்டிகைடோட ஸ்டாப் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மைல்டான ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ பிசிசி யூஸ் பண்ணலாம். பிசிசி அப்படின்னா பிரிடினியம் குளோரோக்ரோமேட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ரைட். தேர்ட் ஒன் பாருங்கள், புரோமினேஷன் ஆஃப் ஃபீனால் டு 2,4,6 ட்ரைநைட்ரோ ட்ரைப்ரோமோஃபீனால். ஸோ ஃபீனாலை புரோமினேஷன் பண்ணணும், 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபார்ம் ஆகணும். இதுக்கு வந்து நம்ம Br2 இன் வாட்டர் எடுக்கணும். அப்போ தான் நடக்கும். ரைட்டா. ஸோ மூணுக்குமே நம்ம ரீஏஜென்ட் சொல்லியாச்சு. ரைட். நெக்ஸ்ட் பென்சைல் ஆல்கஹால் டு பென்சோயிக் ஆசிட். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னது, ஒரு ஆல்கஹால் டு ஆசிட். ஸோ பென்சைல் ஆல்கஹால் அப்படின்றது நமக்கு என்ன இருக்கும், அகெயின் ஸோ இங்கே CH2 இங்கே OH இருக்கும். அண்ட் இது என்ன பண்ணலாம், நம்ம அகைன் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு KMnO4 போட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை பென்சோயிக் ஆசிடாக நம்மளால் மாற்ற முடியும். ரைட். இங்கே நமக்கு COH அப்படின்னு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஃப்த் ஒன். இப்போ ஃபோர்த் ஒன்றுக்கு KMnO4 போட்டுக்கலாம், K2Cr2O7 போட்டுக்கலாம். அது டீஹைட்ரேஷன் ஆஃப் ப்ரொபேன் 2-ஆல் டு ப்ரொப்பீன். ஸோ ப்ரொபேன் 2-ஆல் டு ப்ரொப்பீன் டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் அப்படின்னாலே நம்ம கான்சன்ட்ரேட்டட் H2SO4 யூஸ் பண்ணலாம், அப்புறம் P2O5 யூஸ் பண்ணலாம், இல்லை Al2O3 யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எதனா யூஸ் பண்ணி நம்ம டீஹைட்ரேஷன் போடலாம். ரைட். ஸோ சிக்ஸ்த்து ஒன், பியூட்டன் 2-1-2 பியூட்டன் 2 ஆல்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீட்டோன் டு செகண்டரி ஆல்கஹால். ஒரு கீட்டோன் எடுத்து நம்ம என்ன மாற்றுறோம், செகண்டரி ஆல்கஹாலை மாற்றுறோம். ரைட். ஸோ அப்போ கீட்டோன் டு செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னாலே இது வந்து ரிடக்ஷன். ஸோ இதில் ஸ்ட்ராங் வீக் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சோடியம் போரோஹைட்ரைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் கீட்டோனாக ரெடியூஸ் பண்ண முடியும் செகண்டரி ஆல்கஹாலாக. ரைட். தேங்க்யூ.